Hi my dear brothers and sisters, Samer Kalchpani. Welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிப்ளமோ இன் நர்சிங்கோட கட் ஆஃப் எவ்வளோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போறோம். கேட்டகரி வைஸா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ளமோ நர்சிங்க்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வொகேஷனல் குரூப் கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கட் ஆஃப் வந்து கவுன்சிலிங் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அதர் குரூப்ஸ்க்கு வந்து அப்புறமா தான் சயின்ஸ் குரூப்க்கு வரும். சயின்ஸ் குரூப்புக்கு கடைசியாக நடக்கிறதுனால உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மற்ற குரூப்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது. இப்போ நம்ம மோஸ்ட்லி சயின்ஸ் குரூப்பை வச்சு தான் இந்த கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். மற்ற குரூப்ஸும் இந்த கட் ஆஃப் நியர் அண்ட் பை உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு வந்து 2060 சீட்ஸ் இருக்குது, 2060 சீட்ஸ் இருக்குது. சைடில் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன், கட் ஆஃப் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 25 காலேஜஸ் இருக்குது. ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ், ஒன்லி ஃபார் உமன்ஸ் இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரையும். இந்த கவுன்சிலிங் உங்களுக்கு கேட்டகரி வைஸாக நம்ம கட் ஆஃபை பார்த்துடலாம். ஓசிக்கு வந்து 82, பிசிக்கு வந்து 78, பிசிஎம்க்கு வந்து 60, எம்பிசி/டிஎன்சிக்கு 80, எஸ்சிக்கு 79.25, எஸ்சிஐக்கு 76, எஸ்டிக்கு 78. இதெல்லாம் வந்து போன வருஷத்தோட கட் ஆஃப். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஓசிக்கு வந்து ஒரு 80 மேலே இருந்தாலே சான்சஸ் இருக்குது. பிசிக்கு வந்து ஒரு 75, 70 மேலே இருந்தால் சான்சஸ் இருக்குது. பிசிஎம்க்கு போன வருஷம் 60 இருந்திருக்கு. இந்த வருஷம் மேபி 65, 70 மேலே இருக்கலாம். ஏன்னா நம்ம அதே 60 சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த வருஷம் மேபி பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணலாம், கட் ஆஃப் நிறைய வச்சிருக்கலாம். ரேங்க் லிஸ்ட் வந்து தான் கிளியராக சொல்ல முடியும். எம்பிசி போன வாட்டம் 80 இருந்திருக்கு. இந்த வருஷம் நீங்கள் ஒரு 70 மேலே இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். எஸ்சிக்கு வந்து போன வாட்டி 79 இருந்திருக்கு. அதேமாரி ஒரு 60, 65, 70 மேலே ட்ரை பண்ணுங்கள். எஸ்சிஐக்கு 76 இருந்திருக்கு. நீங்கள் ஒரு 60 மேலே இருந்தே ட்ரை பண்ணலாம். அதேமாரி எஸ்டிக்கு 78 இருந்திருக்கு. இதுவும் வந்து ஒரு 60, 65 மேலே இருந்து ஓவராலாக ஒரு 60, 65 மேலே இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 70, 75 மேலே இருந்தால் சான்சஸ் ஆர் மோர். 75, 80 மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சான்சஸ் கன்ஃபார்மாக இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போடுறாங்கன்றத பொறுத்து நம்ம வந்து இன்னும் டீடைல்ஸ் தான் போடலாம். ப்ரீவியஸ் இயர்ஸை பொறுத்த வரையும் இந்த வருஷம் கட் ஆஃபை பொறுத்த வரையும் உங்களுக்கு ஒரு 80 மேலே இருந்தால் கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 95%, 99% கிட்ட உங்களுக்கு கிடச்சிரும். இதே நீங்கள் ஒரு 75, 70 இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் காலேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடுத்தடுத்த கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு இந்த சீட் வேணாம், எனக்கு டிகிரி கிடச்சிச்சு, இல்லை வந்து வேறு காலேஜில் சேரப்போகிறோம் விட்டுட்டு கூட போவாங்க. அந்த வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த கவுன்சிலிங் நடக்கும். அதுலேயும் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். டிப்ளமோ பொறுத்த வரையும் அதேமாதிரி டிப்ளமோ இன் நர்சிங் அட்டன் பண்ணுறவங்க பிஎஸ்சி நர்சிங் கவுன்சிலிங், அதாவது பேராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள் மறக்காமல். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் நீங்கள் கேளுங்க, யூடியூப் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. இப்படி பிடிச்சிருந்தா பி கான்ஃபிடன்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.